Hi dear students, after a week மறுபடியும் we are going to continue the class. ஸோ இன்னைக்கு நம்ம அதோட கண்டினியூஷன் போன கிளாஸ் வரைக்கும் ப்ராப்ளம் நம்பர் 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இந்த மெட்ரிகுலேஷன் சிலபஸில் இருக்க இந்த கொஷின் நம்பர் 5 வரைக்கும் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அந்த 5வது எக்ஸசைஸ் வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகால் பண்ணிடும். ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போது புது கான்செப்ட். அந்த புது கான்செப்ட் பேர் என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கொடுக்க வேண்டிய அங்கே இப்போ ஷேர் ஹோல்டரு தான் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜ்லேயே அட்வான்ஸாக அமௌண்ட்டை கட்டுறது தான் தட் இஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸு என்னங்கன்னா கம்பெனிஸ் விருப்பப்பட்ட அட்வான்ஸாக யாராவது பே பண்ணியிருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம். மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் அப் டு 12% வரைக்கும் பே பண்ணலாம். அப்போ அந்த கட்டின அட்வான்ஸ் அமௌண்ட் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது அதை அவங்க கட்ட மாட்டாங்க. ஏற்கனவே கட்டின அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நெட் அமௌண்ட்டை பேலன்ஸ் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு தியரட்டிக்கலாக சொன்னால் உங்களுக்கு கான்செப்ஷுவலி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ ப்ராப்ளமாக பார்க்கலாம். இப்போது அந்த கொஸ்டின் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். ஏ லிமிடெட் வித் ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல் ஆஃப் ₹4 lakhs. அப்போ ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல்னா தட் இஸ் நத்திங் பட் ஆத்தரைஸ் கேபிட்டல். ஆத்தரைஸ் கேபிட்டல்னா அவங்க கேபிட்டல் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதில் மேக்ஸிமம் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அந்த கம்பெனி ஆஃபர் பண்ண பப்ளிக்ன்ட்டு அது அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. அதுதான் ஆத்தரைஸ் கேபிட்டல். பட் ஆத்தரைஸ் கேபிட்டல் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் தேவை அப்படின்றது அங்கே இஷ்யூடுன்ற வார்த்தைக்கு அப்புறம் இருக்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸை தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல் ஆஃப் ₹4 lakhs, ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each. அப்போது 4 lakh ஷேர்ஸ்க்கு ₹4 lakhsக்கு 10 each அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே இஷ்யூடு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், 30,000 ஷேர்ஸ் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 30,000 ஷேர்ஸு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ 30,000 ஷேர்ஸ் ஒரு ஷேரோட ரேட்டு ஆக்சுவலி எவ்வளோ பாருங்கள், ₹10 each. அப்போ இதான் ஃபேஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 10 each அப்படிங்கும்பொழுது அந்த 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆக்சுவலி 10 அது என்னவா பே பண்ணுறாங்க பாருங்கள், பேபிள் ₹2 per share ஆன் அப்ளிகேஷன். இந்த 10 என்னவா பே பண்ணுறாங்க பாருங்கள், அப்ளிகேஷனில் ₹2 எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ₹2. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அலாட்மெண்ட் ₹5ன்றாங்க. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறீங்க, அலாட்மெண்ட் அப்படின்னு போட்டு அதுக்கு ₹5 சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அலாட்மெண்ட் 5 அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ₹3 on first call அப்படின்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கால் என்னன்னு போட போகிறீங்க, ₹3 on first call. அப்போது இதை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 வந்துடுச்சு. ஆக்சுவலி இங்கே தேர்ட் ஸ்டேஜ் வெறும் ஃபர்ஸ்ட் காலோட நிறுத்திருக்காங்க. இப்போ இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 on first call இருக்குன்னு கிளியர் ஆச்சு. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் ஷேர் ஹோல்டர் பெய்ட் த என்டையர் பேலன்ஸ் ஆன் இஸ் ஹோல்டிங் ஆஃப் 500 shares was received. All money payable was duly received. ஓகே, எல்லா பணமும் வந்துடுச்சிங்களா, இஷ்யூவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, எல்லா பணமும் வந்துச்சுன்னா. பட் ஆன் அலாட்மெண்ட் ஒன் ஷேர் ஹோல்டர் பெய்ட் த என்டையர் பேலன்ஸ் ஆன் இஸ் ஹோல்டிங் ஆஃப் ₹500 shares. ஸோ ஆன் இஸ் ஹோல்டிங் ஆஃப் 500 shares. அப்போது அலாட்மெண்ட் அப்போவே ஒரு ஷேர் ஹோல்டர் 500 ஷேர் வாங்கின ஒரு ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்வான்ஸாகவே பே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அலாட்மெண்ட் பண்ணி கட்டும்போதே ஃபர்ஸ்ட் காலோடது சேர்த்து கட்டிட்டு இருக்காங்க. அப்போது ஆக்சுவலி அப்ளிகேஷனில் 30,000 shares இருக்கும், அலாட்மெண்ட் அப்போ 30,500 shares வந்துருக்கும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கால் அப்போ 29,500 shares தான் வரும். அதாவது இங்கே 500 shares அட்வான்ஸாக பே பண்ணது, இந்த 500 shares வந்து ஃபர்ஸ்ட் காலில் வந்துட்டு டியூ அந்த அமௌண்ட் வந்து இங்கே அலாட்மெண்ட்டில் இருக்க அந்த 500 sharesக்கான அமௌண்ட்டு ஃபர்ஸ்ட் காலில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரியே சொல்லிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்ற இந்த 500 shares அட்வான்ஸாக பே பண்ணுது. அப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் பாருங்கள், கால்ஸ் இன் அட்வான்ஸ் 500 sharesன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? கால்ஸ் இன் அட்வான்ஸ் எவ்வளோ பாருங்கள், 500 shares. அது எந்த ஸ்டேஜ்லேயே பே பண்ணுறாங்க, அலாட்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டை சேர்த்து பே பண்ணிட்டாங்க. அதுதான் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகேங்களா? இப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸ் தெரிஞ்சிச்சு. மற்றபடி நான் உங்களுக்கு சொன்ன அதே தான். என்ன பாருங்கள், 1 4 6 இது வந்து என்ன பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இதில் மிஸ் ஆன நம்பர்ஸ் என்ன பாருங்கள், 235. அப்போ 235 என்ன பாருங்கள், 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் போட வேண்டிய என்ட்ரி அப்படியே இருக்கிறதே இருக்கிற மாதிரியே போடும். ஓகேங்களா? பாருங்கள், ஆல்ரெடி ரெடியாக எழுதி வச்சுருக்கோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 1, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 4, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 6. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 1 4 6 போட்டேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்
3 equity share capital, 5 equity share capital. இப்போ 2 3 5 equity share capital அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ என்ன பாருங்க, அப்போ equity share capital அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2 3 5 போட்டு, இப்போ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டீங்க. இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் ரேட் என்ன பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட்டுருந்தாங்களா, இப்போ 2 என்னன்னு போடுவீங்க, 2 equity share application, அதை டெபிட்டில் போடுறீங்க. அது இங்கே என்ன பண்ணுவீங்க, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவீங்க, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு போடுறீங்க. அப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த்து 2 என்ன பாருங்க, இங்கே கிரெடிட்டில் காலியாக இருக்கிறதுல 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். இது நம்ம ரெகுலராக போடுற இந்த என்ட்ரி தான். அப்புறம் என்ன பாருங்க, இங்கே மூணாவது ஸ்டேஜ் பேர் ஃபர்ஸ்ட் கால்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன போடுவீங்க, ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா. அதே மாதிரி இங்கே என்ன போடுவீங்க, 2 ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இங்கே கிரெடிட்டில் போட்டீங்க. இப்போ இந்த 500 ஷேர்ஸ் அட்வான்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அட்வான்ஸ் எதுலேயே சேர்த்து பே பண்ணிட்டாங்க பாருங்க, அலாட்மெண்ட்லேயே சேர்த்து ஒரு ஷேர் ஹோல்டர் பே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அலாட்மெண்ட்டில் கால்ஸ் இன் அட்வான்ஸ் பணம் சேர்ந்து வந்திருக்கு, அதனால இதை கிரெடிட் பண்ணுறீங்க. அப்போ இங்கே என்ன அமௌண்ட் காமிப்பீங்க, அதே அமௌண்ட்டை இங்கே கால்ஸ் இன் அட்வான்ஸை டெபிட் காமிச்சிருங்க. ஓகேங்களா, இப்போ ப்ராப்ளமாக போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். வாட் இஸ் அப்ளிகேஷன் காஸ்ட் பாருங்கள், அப்ளிகேஷன் காஸ்ட் இஸ் 2 rupees 2 rupees. ஓகேங்களா, அப்போ அலாட்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ பாருங்கள், அலாட்மெண்ட் காஸ்ட் இஸ் 5 rupees 5 rupees. இதில் ஏதோ டவுட். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கால் ரேட் என்ன பாருங்கள், ஃபர்ஸ்ட் கால் இஸ் 3 rupees, இங்கே 3 rupees. ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் கிளியர் ஆச்சு உங்களுக்கு. இப்போ நான் எந்த கன்ஃபியூஷனும் பண்ணல, அப்ளிகேஷன் போட்டேன், அலாட்மெண்ட் போட்டேன், ஃபர்ஸ்ட் கால் போட்டேன் இல்லைங்களா. இப்போ இந்த இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போகணும், நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த இஷ்யூவா சப்ஸ்கிரைப் ஆல்ன்ற வார்த்தை சொல்லிட்டாங்களா. ஆல்னா எல்லா பணமும் வாங்கியிருக்காங்க, எல்லா ஷேரும் வாங்கியிருக்காங்க. அப்போ இதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதே 30,000 ஷேர்ஸ் தான் பப்ளிக் எல்லாம் இருக்கு. திஸ் இஸ் கால் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்க, ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா இடமே எதில் மல்டிப்ளை பண்ணுவீங்க, 30,000 ஷேர்ஸ். அப்போ 30,000 × 2 இங்கே என்ன பாருங்க, 30,000 × 2 இங்கே என்ன பாருங்க, 30,000 × 5 இங்கே என்ன பாருங்க, 30,000 × 5 இங்கே என்ன பாருங்க, 30,000 × 3 இங்கே என்ன பாருங்க, 30,000 × 3. இப்போ இதில் உங்களுக்கு எந்த இடமே கன்ஃபியூஷனே கிடையாது, அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டீங்க, எந்த குழப்பமும் ஏற்படுத்திக்காதீங்க. 30,000 × 2 60,000 60,000 டெபிட்டடு. அடுத்தது என்ன பாருங்க, 30,000 × 2 60,000 60,000 டெபிட்டடு. தென் 30,000 × 5 அப்போ 1,50,000 இல்லைங்களா, 5 3s are 15, ஸோ 1,50,000 டெபிட், 1,50,000 கிரெடிட். அப்போ இங்கே ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அங்கே என்ன அலாட்மெண்ட்டில் என்ன போட்டிங்களோ அதே 1,50,000, அதில் எந்த கன்ஃபியூஷனும் கூடாது. அதே மாதிரி இங்கே 30,000 × 3 என்ன பாருங்க, 90,000 டெபிட், 90,000 கிரெடிட். இங்கே ஒரு டெபிட் ஒரு கிரெடிட்னா அப்படியே இருக்கிற ஒரு டெபிட்டில் இருக்க அமௌண்ட் அப்படியே கிரெடிட் போடுங்க, இல்லை கிரெடிட்டில் இருக்க அமௌண்ட்டை டெபிட் போடுங்க. இங்கே நான் இன்னும் போடாமல் இருக்கீங்கன்னா இது வந்து காம்பவுண்ட். இங்கே இன்னொரு கிரெடிட் இருக்குது, ஒரு டெபிட் இருக்குது, ஸோ அதுக்காக வெயிட்டிங். கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்போ 30,000 × 3 90,000. இப்போ நான் எதாவது மாற்றிருக்குன்னா பாருங்கள், அப்ளிகேஷன் ரேட்டு 2 rupees 30,000. அப்போ அப்ளிகேஷன் 30,000 × 2 30,000 × 2, அலாட்மெண்ட் 30,000 × 5 30,000 × 5, ஃபர்ஸ்ட் கால் 30,000 × 3 30,000 × 3 90,90. ஸோ உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டேன். இதில் ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் இருக்குன்னா இந்த அமௌண்ட் அப்படியே கேரி பண்ணிட்டு, இங்கே கிரெடிட்டில் இருக்கிற டெபிட்டோ டெபிட்டில் இருக்க அமௌண்ட் கிரெடிட்டும், இந்த ரெண்டு மட்டும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன ரீசனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னா, இப்போ ரிசீவ் பண்ணும்போது அந்த 500 ஷேர்ஸ் இருக்காரு இல்லைங்களா, அந்த 500 ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுறாருங்கன்னா 500 ஷேருக்கு தன்னோட ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் எவ்வளோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டு 3 rupeesங்களா, அந்த 3 rupees அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ 500 × 300, இப்போ 500 ஷேர்ஸ் × 3 rupees என்ன ஒரு பாருங்கள் 1,500ங்களா. இப்போ 1,500 பணம் வந்திருக்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ கைக்கு கேஷ் வந்துச்சு பாருங்கள், 5,51,500 வந்துருக்கு.
கம்பெனிக்கு இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்கு பாருங்க, 1500 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இன்னும் ஒரு 500 ஷேர் வாங்கின ஒரு ஷேர் ஹோல்டர் 3 எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாகவே அட்வான்ஸாகவே பே பண்ணிட்டாரு. இப்போது அலாட்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் பாருங்க, 150 and 500 வந்திருக்கும். ஆக்சுவலி எவ்வளோ வந்திருக்கணும், 1,50,000 தான். ஏன்னா 1500 வேர்த் உள்ள 500 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டு அட்வான்ஸாக வந்திருக்கு. ஓகே, இப்போது இங்கே கிரெடிட்டில் இருந்த இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன இருக்குது பாருங்க, டெபிட் ஆகிடுச்சு. அப்போ 1500 அப்போ 1500ன்னு வந்திருக்குங்களா, அப்போ 1500ன்னு வந்திருக்குங்கன்னா அப்போது இங்கே இவர் கட்டின அமௌண்ட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணது 90,000 வர வேண்டிய ஷேர் ஃபர்ஸ்ட் காலோட அமௌண்ட்டு என்னென்னு வந்திருக்கும் பாருங்க, இட் பிகம்ஸ் அஸ் 88,500. அப்போ 88,500 தான் வந்திருக்கும். என்ன ரீசன்னா, இந்த ஷேர் கட்டினா 500 500 ஷேர்ஸ் இந்த 3 rupees 1,500 ஆல்ரெடி அலாட்மெண்ட்டில் வந்திருக்கு. இப்போ அலாட்மெண்ட்டில் வந்ததால் இந்த 1,500க்கான பேமெண்ட்டு ஃபர்ஸ்ட் கால் அப்போ வராது. அப்போ அந்த அமௌண்ட்டை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெட் அமௌண்ட் 88,500 வரும். தட் இஸ் கால் என்ன பாருங்க, தட் இஸ் கால் கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ்னால் வர வேண்டிய அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா அட்வான்ஸாகவே வாங்கிடுறது. அப்போ அட்வான்ஸாக வாங்குற அந்த அமௌண்ட்டை அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த அமௌண்ட்டை அப்படியே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே கால்ஸ் இன் அட்வான்ஸ் உங்களுக்கு கிளியராக போச்சு. அப்படியே இதுக்கு ஆப்போசிட் கால்ஸ் இன் எரேஸ்னு வாங்க. கால்ஸ் இன் எரேஸ்னால் கட்ட வேண்டிய அமௌண்ட்டே கட்டாமல் இருப்பாங்க, உங்களுக்கு இன்னும் டியூ டேட் டைம் இருக்கும். ஸோ அந்த கட்ட வேண்டிய டைம் பியாண்டு போச்சிங்கன்னா அதை ஃபர்ஃபிட் பண்ணுவாங்க. இந்த கால்ஸ் இன் எரேஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். யாராவது டவுட் இருந்தால் தாராளமாக டவுட்டை கேட்கலாம். மெயினாக நிறைய பேர் கார்ப்பரேட் அக்கௌண்ட்டுன்னு அப்படியே அலறாங்க, பயப்படுறாங்க. அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸு கார்ப்பரேட் அக்கௌண்ட் என்ன சார் பண்ணுறது, ஏது சார் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஈஸியஸ்ட் வே சொல்கிறேன், உங்களுக்கு 5 ஹவர்ஸ்க்கான செஷன் என் கையில் நீங்கள் உங்களுக்கான ஐடியா தரேன். 5 ஹவர்ஸ்க்கான செஷன் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா 5 ஹவர்ஸ் கண்டினியூஸாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணிங்கனாலே டெஃபினெட்லி கார்ப்பரேட் அக்கௌண்ட் ஈஸியாக பாஸ் பண்ண போயிடலாம். கார்ப்பரேட் அக்கௌண்ட் காம்ப்ளிகேட்டடே கிடையாது, நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் தேவை, ஐடியா வேணும்னா ஜஸ்ட் என்னோட நம்பர் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 9710-222670. நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். ஸோ டவுட் இருக்க குழந்தைங்க கார்ப்பரேட்டை பற்றி கவலையே படக்கூடாது. கார்ப்பரேட் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ 5 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு நான் ஃபர்தராக ஷேர் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பாய்.